விரும்பு என்றானவை தருமம் செய்யுங்கள். அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள். அறஞ்செய்ய விரும்பு என்றானவை தருமம். நிகழ்ச்சியினுடைய டாபிக் மாணவர்களாகிய எங்களுக்கு பலமாக இருப்பது பலகீனமாக இருப்பது பெற்றோர்களா, ஆசிரியர்களா, கல்வி முறையா, நண்பர்களா, அரசாங்கமா, தகவல் தொடர்பு சாதனங்களா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் படிச்சது குருகுல கல்வி. ஆசிரியர்கள் எங்க இருக்காங்களோ அங்கதான் மாணவர்களும் தேடி போகணும். அடமழையே பெஞ்சாலும் அங்கதான் உட்காந்து மரத்தடியில படிக்கணும். ஆனா இப்ப அப்படியா செய்யறாங்க? அடமழையே அடிச்சாலும் விடாம ஸ்கூல் வைக்கிறாங்களே. காரணம், நம்ம அரசாங்கம் ஸ்கூல்னு ஒன்ன கட்டி வச்சு அங்க ஆசிரியர்களும் மாணவர்களும் ஒன்னா சந்திக்கிற சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு சார். இந்த இடத்துல மாணவர்களோட கல்வி தடைபடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனாலதான் சொல்றேன், அரசாங்கம் மாணவர்களுக்கு பலமா இருக்குதுன்னு. இந்த பொண்ணு சொல்லுதே அரசாங்கம் கட்டடம் கட்டி தருதுன்னு. நீங்க கவர்மெண்ட் குவார்டர்ஸ் பார்த்திருக்கீங்களா சார்? பல மடங்கா மாடி மாடியா கெட்டி கெட்டி வச்சிருப்பான். ஆனா கவர்மெண்ட் ஸ்கூலு குட்டி கிடங்கு மாதிரி இருக்கும் சார். இதுல எப்படி சார் அரசாங்கம் பலமா இருக்கும்? தங்கச்சி, நீ தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு அந்த கிடங்குல இருந்து வர ஒவ்வொரு அரசாங்க மாணவனும் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். வருங்கால பாரதத்தின் தூண்கள் மாணவர்கள். அந்த தூண்களோட அடித்தளம் சரியா இருக்கணும். அவங்கள ஏழ்மை இல்லாமைங்கிற கரையான்கள் அரித்து விடக்கூடாதுன்னு அரசாங்கம் இன்னைக்கு எத்தனையோ திட்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு சார். அதுல ஒண்ணுதான் மதிய உணவு திட்டம். ஏழ்மையில இருக்க எவனும் தன்னோட குழந்தை ஒருவேளை வேலை செஞ்சாவது ஒரு வயிற்று கஞ்சி குடிக்கட்டும் தான் நினைப்பானே தவிர படிக்க அனுப்ப மாட்டான். அதுக்கு நம்ம அரசாங்கம் முற்றுப்புள்ளி வச்சு முடிவுக்கு கொண்டு வந்ததுதான் மதிய உணவு திட்டம். மதிய உணவு திட்டமா கொண்டு வந்து அதை சத்துணவு திட்டமா முட்டை காய்கறின்னு சேர்த்து இன்னைக்கு சத்துணவு திட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு மாணவனுக்கும் பெப்பர் முட்டை, தக்காளி முட்டை, வெங்காய முட்டை, ஆஃப் ஆயில், அவுச்ச முட்டைன்னு வகை வகையா கொடுத்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்லி உயிரையும் கொடுத்து கல்வி அறிவையும் புகட்டிக்கிட்டு இருக்கு சார் நம்ம அரசாங்கம். இந்த பிள்ளை சொல்லுதே அரசாங்கம் வகை வகையா முட்டை தருதுன்னு. பெப்பர் முட்டையா, தக்காளி முட்டையா, அவுச்ச முட்டையா, ஆஃப் ஆயில் முட்டையா, இதெல்லாம் அரசாங்கம் எங்க தட்டுல போடுற மாதிரி போட்டுட்டு எங்க வாழ்க்கையே பெரிய முட்டை ஆகிருச்சு சார் இந்த அரசாங்கம். தங்கச்சி, தட்டுல முட்டைய போட்டது நீ சத்தா சாப்பிட்டுட்டு படிக்கணுங்கிறதுக்காக, மாணவர்கள் பின்னாடி டெஸ்க்ல படுத்து தூங்கணுங்கிறதுக்காக இல்லம்மா. இன்னைக்கு மாணவர்கள்ட்ட பரவி வர ஒரு கொடிய நோய் என்ன தெரியுமா சார்? பார்ஷியாலிட்டி. பெத்தவங்க தான் பணக்காரனா இருக்கேங்கிறத அந்த மாணவர்கள் போடுற ஆடைகள்ல தான் காமிப்பாங்க. ட்ரெஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது விஷயம் கிடையாது. அந்த ட்ரெஸ் என்ன காமிக்குது தெரியுமா? அந்த மாணவன் ஏழையா பணக்காரனாங்கிறத காமிக்குது. அதை குறைக்கிறதுக்காகத்தான் அந்த தாழ்வு மனப்பான்மை மாணவர்கள்ட்ட இருந்தா மாணவர்களோட படிப்பு தடபடுங்கிறதுக்காகத்தான் அரசாங்கம் இலவச சீருடை திட்டத்தை கொண்டு வந்துச்சு சார். இன்னைக்கு எத்தனையோ மாணவர்கள் எல்லாம் வச்சிருக்கலாம். இருந்தாலும் பேனா பென்சில்னு ஏதோ ஒரு மாணவனுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம அரசாங்கம் ஒரு மாணவன் போடுற சீருடையில இருந்து காலில் போடுற செருப்பு வரையும், தூக்கி சுமக்கிற பையில இருந்து உள்ள வைக்கிற புக்கு, நோட்டு, பேனா, பென்சில், டப்பான்னு எல்லாத்தையுமே இன்னைக்கு இலவசமா கொடுத்துக்கிட்டு இருக்கு சார். இன்னைக்கு நம்ம மாணவர்கள்ல ஏதோ ஒரு 2-3 பேருக்கு எந்த நாடு எங்க இருக்குன்னு வேணா தெரியாம இருக்கலாம். அதையும் சரி கட்டணும் தான் அட்லஸ்னு ஒண்ணு கலர் கலரா கொடுத்துக்கிட்டு இருக்கு சார் நம்ம அரசாங்கம். சார் ஒரு நிமிஷம், இந்த பிள்ளை சொல்லுது அரசாங்கம் அட்லஸ் புக்கு தருதான். எதுக்கு தெரியுமா சார் கொடுக்குறாங்க? நான் கொடுக்குற கல்வியில படிச்சேனா உலக வரைபடத்துல இந்தியா எங்க இருக்குன்னு கூட உனக்கு கை காட்ட தெரியாது. இத வெளிநாட்டுல நான் சொல்லி அசிங்கப்படுத்தி கூடாதீங்க. இந்த அட்லஸ் புக்கையாவது பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி தான் சார் இந்த அரசாங்கம் அட்லஸ் புக்கே கொடுக்குது. தங்கச்சி, நீ மறுபடியும் தெரியாமலே பேசுற.
உலக வரைபடத்துல இந்தியா எங்க இருக்குன்னு உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு உலக நாடுகளே இந்திய இளைஞர்கள் எங்க இருக்காங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. காரணம் நம்ம அரசாங்கம் பலமா இருக்கிறனால. இன்னைக்கு மாணவர்களுக்கு செய்யற ஒரு பெரிய துரோகம் என்ன தெரியுமா சார்? அந்த பிள்ளைங்க சின்ன வயசுலயே திருமணம் செஞ்சு வச்சிடுறது. இப்படி திருமணம் செய்யறவங்களுக்கு நம்ம அரசாங்கம் கொடுக்கிற தண்டனை என்ன தெரியுமா? எங்கதான் குழந்தை திருமணம் செய்ய நினைக்கிறாங்களோ எட்ரா செல்ல போடுறா சட்ட ஆலோசகருக்கு போனை போட்டுடுறாங்க. அதுக்கு நம்ம அரசாங்கம் கொடுக்கிற தண்டனை என்ன தெரியுமா சார்? பிள்ளைகளை தானே படிக்க விடல, நீங்க போய் ஜெயில உட்காந்து 1, 2, 3 பாடம் படிங்கன்னு விட்டுறாங்க சார். அதனாலதான் சொல்றேன், மாணவர்களோட கல்வி எந்த விதத்தையும் தடைபடக்கூடாதுன்னு அரசாங்கம் தான் பலமா இருக்குதுன்னு. இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்த இன்னொரு திட்டம் என்ன தெரியுமா? சமச்சீர் கல்வி திட்டம், அனைவருக்கும் சமமான சீரான கல்வி திட்டம்னு. இன்னைக்கு மெட்ரிகுலேஷன், ஸ்டேட் போர்டு, இங்கிலீஷ் மீடியம் எல்லாரும் ஒரே கல்வியை கத்துக்கிட்டு இருக்கானா அதுக்கு காரணம் நம்ம அரசாங்கம் தான் சார். இந்த அக்கா சொல்றாங்க சமச்சீர் கல்வியை கொண்டு வந்தாங்கன்னு. இந்த சமச்சீர் கல்வியில தான் 6ஆவதுல இருந்து 9ஆவது வரைக்கும் 60 மார்க்குக்கு படி 60 மார்க் படின்னு சொல்லிவிட்டு திடீர்னு 10ஆவதுல கொண்டாந்து 100 மார்க் படி. நான் எங்கிட்டு படிச்சால்த? நீங்க தான் புக்கு சுமையா இருக்கு தூக்க முடியலன்னு சொன்னீங்க. அதுக்காகத்தான் அரசாங்கம் டேர்ம் சிஸ்டத்தை கொண்டு வந்து புக்கு சுமையை குறைச்சது உங்களுக்காக. அக்கா நாங்க பாட சுமையை தான் குறைக்க சொன்னோம், பாடத்தையே குறைக்க சொல்லல. பாட சுமையை குறைக்கிறேங்கிற பேர்ல ப்ராஜெக்ட்ங்கிற பெரிய சுமையை எங்க தலையில கட்டி வச்சிருக்கீங்களே, இதை நான் எங்க போய் சொல்லியால? பாப்பா நீ சொல்றியே ப்ராஜெக்ட், அதை இன்னைக்கு செஞ்சினா நாளைக்கு நீ இன்ஜினியரிங் காலேஜ் போய் படிக்கல உனக்கு ஈஸியா இருக்கும்டா. இன்னையில இருந்தே நம்ம அரசாங்கம் உனக்கு ட்ரெயின் பண்ணுது பாப்பா. இன்னைக்கு எந்த பையபிளக்கா வீட்ல உட்கார்ந்து ப்ராஜெக்ட வெட்டி ஒட்டி சீவி சிங்காரிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் உங்க அப்பா தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்ப அப்பாவை இன்ஜினியரிங் காலேஜுக்கு போச்சலவா? அரசாங்கம் நீ செஞ்சு முன்னுக்கு வரணும் தான் கொண்டு வந்துச்சு. நீ போய் உங்க அப்பாட்ட கூடன்னு சொல்லி கொண்டுட்டு வரல பாப்பா சமச்சீர் கல்வி திட்டத்தை. பெத்தவங்களால கூட படிக்க வைக்க முடியாத நிலை வரும். அப்பையும் 12 வரை எல்லா மாணவர்களும் கட்டாய கல்வி படிக்கணும்னு கட்டாய கல்வி அறிமுகப்படுத்தினது நம்ம அரசாங்கம் தான் சார். இடைநிலை இல்லா கல்வி எல்லா மாணவர்களுக்கும் கிடைக்கணும் தான் சர்வ சிக்ஷா அபியான்கிற திட்டத்தை நம்ம அரசாங்கம் கொண்டுட்டு வந்துச்சு. இவ்வளவும் கொடுத்தும் நாங்க படிச்சிருவோமான்னு சில மாணவர்கள் கேட்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு தான் சார் இன்னைக்கு விருதுநகர் மாவட்டத்தில் சாட்சியாபுரங்கிற இடத்துல 100 ரூபா பள்ளிக்கூடம்னு ஒன்றை கொண்டுட்டு வந்திருக்கு சார் நம்ம அரசாங்கம். எந்த ஒரு மாணவனும் படிப்பில் விழிப்புணர்வு இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு தான் நம்ம அரசாங்கம் அந்த திட்டத்தையே கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு அரசாங்கத்திட்ட 100 ரூபா வாங்கி படிக்கிற ஒவ்வொரு மாணவனும் நாளைக்கு டாக்டராவோ இன்ஜினியராவோ 50,000 சம்பளத்துக்கு தான் வந்திருப்பானே தவிர ஓட்டு போடுறதுக்காக 1000 ரூபா வாங்கிக்கிட்டு இருக்க மாட்டா சார். அதனால தான் சொல்கிறேன், அரசாங்கம் மாணவர்களுக்கு பலமாக தான் இருக்குன்னு. படிக்காதவங்களும் அதிகம். இன்னைக்கு கல்வி கடை கோடியில் இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் சென்று சேராம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தாய்மொழி வழி கல்வி நடைமுறையில் இல்லைங்கிறது தான் சார். ஒரு நாடு ஒரு குடிமகனுக்கு செய்கிற முக்கியமான கடமை எந்த நிலையிலும் எந்த வகையிலும் தாழ்வு நிலைமை வராம பார்த்துக்கிறது தான். ஆனா இந்த ஆங்கில கல்வி முறை கிராமப்புறத்தில் உள்ள எல்லா மாணவர்களையும் பலவீனப்படுத்தி அவங்கள தாழ்வு நிலையிலே வச்சிருக்கு. இது என்ன சார் கல்வி முறை? நம்ம நாட்டோட பக்கத்து நாடுகளான சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் நாம சுதந்திரம் பெற்ற காலத்துல நம்ம நாடுங்க மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த நாடுங்க நம்மோட நல்லா வளர்ந்துட்டாங்க. காரணம் அங்கு ஏறத்தாழ எல்லாருமே படிச்சவங்க. ஏன்னா அந்த நாடுகள தாய்மொழி வழி கல்வி நடைமுறையில இருக்குது சார். நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்றார் சார் பாரதியார். தன்னோட நாடு தன்னோட மொழின்னு சொல்லிக்கிறது தான் நமக்கு பெருமை. ஆனா இன்னைக்கு தன்னோட மொழி ஆங்கிலம்னு சொல்லிக்கிறதுல தான் எல்லோருமே பெருமைப்படுறாங்க. இது கத்தி எடுத்து தன்னோட கண்ணை தானே குத்திக்கிற மாதிரி தான் சார்
இருக்காரு. அவர் நிறைய தமிழ் இலக்கியங்களை படிச்சிருக்காரு. அவரோட ஆசை நல்ல தமிழ் ஆசிரியராக ஆகணுங்கிறது தான். ஆனால் அவர் 10th இங்கிலீஷில் ஃபெயிலு, திரும்ப எழுதி பாஸ் பண்ணிட்டாரு. +2லையும் இங்கிலீஷில் ஃபெயிலு, 2 டைம் எழுதினாரு, திரும்பவும் ஃபெயிலு. இப்போ அவர் என்ன வேலைக்கு போயிட்டுருக்காருன்னு தெரியுமா? மரம் தூக்குற வேலைக்கு போயிட்டுருக்காரு. நல்ல தமிழாசிரியராக ஆகணும்னு ஆசைப்பட்ட அவரோட வாழ்க்கை இந்த ஆங்கிலத்தால காலேஜ் படிய கூட தொடாம முடிஞ்சு போச்சு. இல்ல, இந்த ஆங்கிலம் முடக்கிருச்சு. ஊட்டியை சேர்ந்த கிருஷ்ணன் இவர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நடந்த பேச்சரங்கத்தில் ரொம்ப சிறப்பாக பேசினார்னு சொல்லி கொஞ்சம் ஏழப்பட்ட மாணவன் இந்த கிருஷ்ணன். அதனால் இந்த பையனுடைய படிப்பு முழு செலவையும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் ஏற்றுக்கிட்டு பல வருஷமாக கொடுத்துட்டு வந்துட்டு இந்த வருஷமும் இந்த பையனுடைய படிப்பு செலவாக எங்களுடைய டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் அவனுக்கு இந்த வருஷத்துக்கு 31,400 ரூபா அந்த படிப்பு செலவை இந்த வருஷத்துக்கும் வழங்குறாரு. வேந்தர் டிவி நடத்துகிற ஸ்டார் ப்ரோக்ராம் தான் இது உங்கள் மேடை. இந்த ஸ்டார் ப்ரோக்ராமை ஒரு ஸ்டாரே நடத்த ஆரம்பித்த பிறகு இது மேலும் பல ஸ்டார்களை பெற்றிருக்கிறது. நான் இங்கே வந்தோடைய முக்கிய நோக்கம் விவேகானந்தா கல்வி குழுமத்திற்கும் அவருடைய தலைவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவிக்க வேண்டும். இந்த அரங்கிலே 3வது முறையாக இது நடைபெறுகிறது. நான் உங்களுடைய சேர்மன் அவர்களுக்கு தொடர்ந்து கொடுத்து எங்களை ஊக்குவிக்கின்ற அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதைவிட அதிகமாக உங்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். காரணம், இது போன்ற நிகழ்ச்சிகளில் பேசுவர்கள் என்பது ஒன்று, ஆனால் பேசுவதை ரசிப்பது என்பது ஒன்று. பேசுவர்கள் பேசலாம், இன்றைக்கு ரசிப்பதற்குத்தான் சரியான ஒரு மாஸ் இல்லை. அந்த மாசு உங்களுடைய இந்த கல்லூரியில் இருக்கிறது. இந்த தம்பி ஒரு நல்ல முத்து ஆசிரியர் என்ற ஒரு சிறிய கிராமத்திலே பாடம் நடத்தி அதற்கு பிறகு தொடர்ந்து எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய படிப்பிற்காக நிதியுதவி பெற்று வருகிறார். பல்கலைக்கழகத்திலிருந்து நிதியுதவி தருவது என்பது தொடர்ந்து கடந்த 10 ஆண்டுகளாகவே நடந்து வந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற தேவைப்படுவர்களுக்கு தொடர்ந்து இந்த நிதியுதவி கொடுக்கப்படுகிறது. நான் நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் கிரீன்வேலி பள்ளியில் 11வது படிக்கிறேன். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க. கிரீன்வேலி மாதிரி பெரிய ஸ்கூலில் படிக்கிறதுங்கிறது என்னாலாம் முடியாது. ஆனால் இப்போ நான் கிரீன்வேலி பள்ளியில் படிக்கிறேன்னா அதுக்கு காரணம் நம்ம வேந்தர் ஐயா தான். நான் 5வது படிக்கும்போது ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சியில் பேசினேன். என்னோட பேச்சை கேட்ட வேந்தர் ஐயா என்னோட படிப்பு செலவெல்லாம் ஏற்றுக்கிட்டாரு. 6வதுலேருந்து இப்போ வரைக்கும் இவர் தான் என்னை படிக்க வச்சுட்டு வராரு. என்ன மாதிரி இந்த தமிழ்நாட்டில் முகம் தெரியாத நிறைய மாணவர்களுக்கு முகவரி கொடுத்து கொண்டிருப்பவர் தான் நமது வேந்தர் ஐயா. இந்த உலகத்தில் ரொம்ப சக்தியானவங்க யாருன்னு கேட்டால், வலது கைக்கு தெரியாமல் இடது கையாலும், இடது கைக்கு தெரியாமல் வலது கையாலும் கொடுக்கிற ஈரமான மனசை படைச்சவங்க தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப சக்தியானவங்க. அப்படிப்பட்ட ஈரமுள்ள மனசுள்ளவர் தான் நமது வேந்தர் ஐயா. வருங்காலத்தில் எனக்கு என்ன ஆகணும்னு ஆசைனா, ஐயா மாதிரி ஒரு நல்ல மனிதராகவும் அவரை மாதிரி நான் நிறைய பேர்த்துக்கு உதவி செய்யணும். இதுதான் என்னோட ஆசை. இவர்கிட்ட
ட்ரெயின் பண்ணவர் நல்லமுத்து அவர்கள் ஆசிரியர். டீச்சர்ஸ் நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள மாணவர்களின் கல்வி முன்னேற. டீச்சர்ஸ் நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள மாணவர்களின் கல்வி முன்னேற. சார், எனக்கு கணக்குனாலே பிணக்கு தான் சார். ஆனா எனக்கு மேக்ஸ் டீச்சராக ஆர்த்தி மிஸ் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு மேக்ஸ் தான் சார் ஈஸி சப்ஜெக்ட். எனக்கு ஒரு ஒரு கணக்கும் தெரியுதான்னு பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு சொல்லி கொடுத்ததுனால நான் இன்னைக்கு மேக்ஸ்ல 70 மார்க்குக்கு மேலே எடுத்திருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னோட ஆர்த்தி மிஸ் தானுங்க சார். நான் 8வது படிக்கும்போது எங்க ஸ்கூல்ல பேச்சு போட்டி நடந்தது சார். இப்போ எத்தனாவது படிக்கிற? 9வது படிக்கிறேன் சார். நான் 8வது படிக்கும்போது அப்படின்னா இப்போ ஏதோ டிகிரி கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிற மாதிரி பயங்கரமாக நாளையாடி நான் 8வது படிக்கும்போது எங்க ஸ்கூல்ல பேச்சு போட்டி வச்சாங்க சார். போன வருஷம் எங்கள் ஸ்கூலில் பேச்சு போட்டி வச்சாங்க, அதை சொல்லு. நீ 8வது படிக்கும் போதெல்லாம் சொல்லாது. தமிழ்ல ஏகப்பட்ட எழுத்து பிழையோட எழுதி படிக்கிறேன்னா எப்பறா பேச்சு போட்டியில கலந்துக்கிறதுன்னு நினைச்சேன். எங்க மிஸ் வந்தாங்க, வந்து உன்னால முடியும் நீ கலந்துக்கோன்னு சொன்னாங்க. நானும் போய் கலந்துக்கிட்டேன். அதுக்கு வேண்டிய விஷயத்தை எழுதி கொடுத்தாங்க. நானும் படித்தேன். தப்பு தப்பாக தான் படித்தேன். இருந்தாலும் இதெல்லாம் இப்படி தான் உச்சரிக்கணும், இந்த வேர்ட்லாம் இப்படி தான் சொல்லணும்னு சொல்லி கொடுத்து மாவட்ட அளவில் பேச்சு போட்டியில் மாவட்ட கலெக்டர் திரு தட்சிணாமூர்த்தி சார் கையால பிரைஸ் வாங்கியிருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னோட மிஸ் தான் சார். மிஸ்ஸு? ஆமாம் சார். நீ மிஸ்ஸே பண்ண மாட்டேங்கிற சார். அவங்க மிஸ் மட்டும் இல்லை சார், எங்க அம்மாவும் தான் சார். உடனே உங்க எல்லார் மனசுலயும் ஒரு கேள்வி வந்துருக்கலாம், உங்க அம்மா டீச்சரா இருந்ததுனால தான் உன்னை கவனிச்சாங்கன்னு. எங்க அம்மா இல்ல, எங்க டீச்சரு எனக்கு மட்டும் இல்ல, எங்க ஸ்கூல்ல வருஷம் படிக்கிற 8வது மாணவர்களுக்கு பேச்சு போட்டி மன்ற ஆக்டிவிட்டின்னு வச்சு அத பேச்சு போட்டி, நாடக போட்டி, ஓவிய போட்டி, கட்டுரை போட்டி, மேலும் பொதாறிவு போட்டி வச்சு மாணவர்களை ஊக்கப்படுத்தணும்னு பரிசு கொடுக்கறாங்கன்னா அதுக்கு மாணவர்களோட வெளிச்சத்தை வெளிக்கொண்டாருது எங்க ஆசிரியர்கள் தான் சார். நான் 6வது படிக்கும்போது. ஐயோ சொல்லு, 6th ஸ்டாண்டர்ட் என்ன? எங்க அப்பா எனக்கு வண்டி ஆட்ட கத்து கொடுத்தாரு. இப்ப எனக்கு 15 வயசு ஆகுது. நான் டிவிஎஸ் ஓட்ட கூடாதுதான், இருந்தாலும் உனக்கு பின்னாடி யூஸ் ஆகும்னு அவரு எனக்கு அப்பவே கத்து கொடுத்தாரு. ஆனா எனக்கு என்ன ஆதகம்னா, எங்க அப்பாவை வச்சுட்டு என்னால ஒருக்கா கூட ஓட்ட முடியலையேங்கிற ஒரே ஒரு ஆதகம் தான். ஓ, உங்க அப்பா பின்னால் உட்கார வச்சுட்டு ஓடணும்னு நினைச்சேன், முடியல சார். எங்க அப்பா பிஎட் படிக்காத மேத எங்க ஊர்ல ஏகேஎஸ் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல்னு நடத்தினாரு. எங்க ஊர்ல இருக்கிற எல்லாருமே அவரை வாத்தியாரே தான் கூப்பிடுவாங்க. நானும் எல்கேஜில இருந்து 5வது வரலும் அந்த ஸ்கூல்ல தான் படித்தேன். எங்க அப்பா அவர் ஸ்கூல்ல படிப்பு மட்டும் முக்கியம் கிடையாது, மாணவர்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லயும் ஆர்வம் சேர்த்தணும்ட்டு கராத்தே, டான்ஸ், ஹிந்தி, கம்ப்யூட்டர், யோகான்னு அத்தனைக்கும் முறையான ஆசிரியர்களை போட்டு பாடம் நடத்தினார் சார். எங்க அப்பா காலையில் 7 மணிக்கு வேன்ல முதல் ட்ரிப் கிளம்புவாரு, 8 மணிக்கு வேன்ல 2வது ட்ரிப் கிளம்புவாரு. ஏன், தான் வேன்ல போற குழந்தைங்க
பத்திரமா இருக்கணும்னு தானே வேன்ல போய் காலையில ட்ரிப்பு பசங்களை ஏத்திட்டு வந்து ஸ்கூல்ல விட்டு தான் அவர் அவரோட வேலை பார்ப்பாரு. அதே மாதிரி சாயந்தரம் பசங்களை கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டு வந்துட்டு தான் வேற வேலையை பார்ப்பாரு. எங்க அப்பா படிக்காத கல்விய தன்னோட ஸ்கூல்ல படிக்கிற ஒரு ஒரு மாணவனும் பெறணுங்கிறதுக்காக தான் அப்படி செஞ்சாரு. எங்க ஸ்கூல் ஆரம்பிக்கிறப்ப முதல் 2 பசங்க தான் இருந்தாங்க. அவங்களுக்கு எப்படியாவது கற்றுக் கொடுக்கணும்னு அவர் டுட்டோரியல்ல போய் படிச்சுட்டு வந்தாரு. அப்படியும் தெரியலன்னு எங்க அம்மா கிட்ட கேட்டுப்பாரு. எங்க அம்மா ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல 16 வருஷமா பிரின்சிபலா வேலை செஞ்சாங்க. எங்க ஸ்கூலுக்காக எங்க அம்மா அந்த வேலையை விட்டுட்டு வந்தாங்க. 2 பசங்க இருந்த ஸ்கூல்ல 100 பசங்க வந்தாங்க. 2010 தான் சார் எங்க அம்மாவுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சது. அதுக்கு முன்னாடி எங்க ஸ்கூல்ல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட் டியூட்டி கிடைச்சி அவங்க தேவூர் ஸ்கூல்ல தான் மொதல் அப்பாயின்மெண்ட்டு. காலையில் 8 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க சாப்பாடெலாம் முடிச்சுட்டு. நைட்டு திரும்பி வரத்துக்கு 7 மணி தான் ஆகும். அப்போ நான் 5வது கல்வியை நான் முடிச்சிட்டேன். நான் 6வது என்னை தூரமாக இருக்கிற ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்திட்டாங்க. அப்போ ஸ்கூல்களுக்கு கெடுபடியாக இருந்த நேரம் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூலுக்கு. எங்கள் அப்பாவுக்கு லோ சுகர் இருந்தது சார். தன்னிடம் படிக்கிற மாணவங்க நல்லா படிக்கணும்னு அந்த கெடுபடியும் தாண்டி அவர் வேலை செஞ்சார், உழைச்சார். அவங்க குழந்தைங்க மேலேயே கான்சென்ட்ரேஷன் வச்சிருந்ததுனால அவர் சரியான டயத்துக்கு சாப்பிட்றத மறந்தார். கரெக்டான டயத்துக்கு மாத்திரை போடுறதையும் மறந்தார். அவருக்கு லோ சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக எச்சாயிட்டு வந்திருக்கு. அவருக்கு தெரியவே இல்லை. ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்கு +2 எக்ஸாம் டியூட்டி. எங்கள் அம்மா எக்ஸாம் டியூட்டிக்கு போயிட்டாங்க சார். வீட்டில் அவர் மட்டும்தான் இருந்தாரா? நான் கூட இருந்தேன். அப்பா இருந்தாரா? வீட்டில் தான் இருந்தாரா? சரி. என் கண்ணு முன்னாடியே இருந்துச்சாரு சார். எங்கள் அப்பா இறந்துட்டார் சார். எங்க அம்மாவுக்கு அங்க போன் பண்ணி வந்து பாக்குறப்ப எங்க அம்மா சொல்லுது. சரி சரி. எங்க அப்பாவோட ஸ்கூல் இல்ல, அவரோட ஸ்கூல் வேன் இல்ல, அவர் எங்க கூட இல்ல. ஆனா அவரோட அட்வைஸ் தான் எங்களை வழி நடத்துது. எங்க அப்பா வச்சிருந்த MIT வண்டியில தான் இப்ப நான் எங்க அம்மாவை எங்கேயாவது கூட்டிட்டு போறதுனாலும் கூட்டிட்டு போறேன். எங்க அப்பா B.Ed படிக்காத மேதை, B.Ed முடிக்காத வாத்தியாரு. ஆனா நான் B.Ed முடிச்சு, M.Ed முடிச்சு, M.Phil முடிச்சு, PhD முடிச்சு அவர் நினைவா ஒரு ஸ்கூலை கட்டி அதுல ஆயிரக்கணக்கான மாணவர்களை படிக்க வச்சு அந்த ஆபீஸ்ல அவரோட பெரிய போட்டோ வச்சு ஆயிரக்கணக்கான பசங்களை வழிநடத்துவேன்னு சொல்லிக்கிறேன் சார். இது உறுதியா சொல்லிக்கிறேன் சார்.
சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் மரத்த வச்சவே வருத்தம் இங்கே உனக்கு எதற்கு உன்னை நல்லாளாக்க. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி வேந்தர் டிவி, எண் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 044 2225 5234.